அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். நேர்களே, நீங்கள் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவையை பிளெண்டிவெளி 88.6 FM அலைவரிசையினூடாகவும் மற்றும் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியினூடாகவும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர இருப்பது இறைவணக்க பாடல்கள். முதலில் இறைவணக்க பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒலிப்பது இந்து மத பாடல் ஒன்று. திருவருணை வாழும் உண்ணாமுலையே திருவடி சரணமம்மா. திருவருணை வாழும் உண்ணாமுலையே திருவடி சரணமம்மா. உன் அருள் வேண்டினேன், இருபதம் நாடினேன், கதி பெற ஓடி வந்தேன். உன் பதியினை நாடி நின்றேன். உன் அருள் வேண்டினேன், இருபதம் நாடினேன், கதி பெற ஓடி வந்தேன். உன் பதியினை நாடி நின்றேன். திருவருணை வாழும் உண்ணாமுலையே திருவடி சரணமம்மா. சிவநிலை எனும் தவநிலை அதை அனுதினம் பயிலும் அழகிய உமையே. நவமெனும் ஒரு தளமதின் நடுமுகமதில் உறையும் உண்ணாமுலையே. சிவநிலை எனும் தவநிலை அதை அனுதினம் பயிலும் அழகிய உமையே. நவமெனும் ஒரு தளமதின் நடுமுகமதில் உறையும் உண்ணாமுலையே. அம்மையும் தவம் போதும் போதும் அம்மா, அருள் விழி நான் காண வேணும் அம்மா. அம்மையும் தவம் போதும் போதும் அம்மா,
அருள் விழி நான் காண வேணுமம்மா. சிவனிடம் உருகும் சிந்தாமணியே உன்னிடம் உருகும் என்னை காண விழிக்குள் நிலைக்கும் தவத்தை கலைத்து எழுந்து ஓடிவா. திருவருணை வாழும் உண்ணாமுலையே திருவடி சரணமம்மா. அம்மா திருவருணை வாழும் உண்ணாமுலையே திருவடி சரணமம்மா. நிலை பிரிவுகள் அவை இளையனும் சிவனுடன் அனுதினம் உறைவாய். பெருமலை திரு அருணையில் சிவன் இருநிலை தெளிவுற அவனுடன் இணைவாய். இருவகை நிலை பிரிவுகள் அவை இளையனும் சிவனுடன் அனுதினம் உறைவாய். பெருமலை திரு அருணையில் சிவன் இருநிலை தெளிவுற அவனுடன் இணைவாய். அன்னையுள் சிவயோகம் போதுமம்மா, ஆனந்தம் எனக்காக வேணுமம்மா. அன்னையுள் சிவயோகம் போதுமம்மா, ஆனந்தம் எனக்காக வேணுமம்மா. சிவமலை உறையும் உண்ணாமுலையே உன்னிடம் கரையும் என் முகம் காண சிவத்தின் நிலைக்கு விளக்கம் அளிக்க விரைந்து ஓடிவா. திருவருணை வாழும் உண்ணாமுலையே திருவடி சரணமம்மா. திருவருணை வாழும் உண்ணாமுலையே திருவடி சரணமம்மா. உன்னருள் வேண்டினேன் இருபதம் நாடினேன் கதி பெற ஓடி வந்தேன். பதியினை நாடி நின்றேன். உன் அருள் வேண்டினேன் இருபதம் நாடினேன் கதி பெற ஓடி வந்தேன். பதியினை நாடி நின்றேன். திருவருணை வாழும் உண்ணாமுலையே திருவடி சரணமம்மா. நேர்களே, அன்பு என்ற ஒரு புனிதமான சொல்லை அளந்து கொள்வதற்கு அளவுகோல் என்பது கிடையாது. ஒருவர் எம்மீது எவ்வளவு தூரம் அன்பு செலுத்துகின்றார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள சில வேளைகளில் தவறிவிடுகிறோம். ஒருவர் எம்மீது அளவு கடந்த அன்பை செலுத்தினால் அது உண்மையா என்ற கேள்வியோடு அவரை பார்க்கின்றோம். அதேபோல் மௌனமாக இருந்து ஒருவர் எங்களை வழிநடத்துகின்ற போது அவர் எங்கள் மேல் அன்பு செலுத்தவில்லையே என்ற கேள்வியோடும் அவரை பார்க்கின்றோம். இதில் எது தவறு எது உண்மை என்பதை உணர்த்துகின்றார் ஒரு பெண்மணி. கேட்டு பாருங்களேன். நம்மளை மிஞ்சி அன்பு காமிக்க யாருமே இல்லை அப்படின்னு ஒரு மிதப்பு நமக்கு உண்டு. நல்ல கர்வம் கொடுத்தான். அதற்காகவே அதிகமாக அன்பை காமிப்போம். அன்பை அளக்கிறதுக்கு எந்த விதமான அளவுகோலும் எங்கேயும் இல்லை. சின்ன சின்ன கதைகளை பார்க்கும்போது தான் இப்படியெல்லாம் கூட அன்பு காட்ட முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஒரு சாதாரணமான கண் பார்வை உள்ள ஒரு பெண் ஏதோ ஒரு விபத்தில் அவங்க பார்வையை இழந்துடுறாங்க. வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு பெண் பார்வை இழந்துடுறாங்க. பார்வை மட்டுமே போல மன உறுதியும் சேர்ந்து போயிடுது. தனியாக எப்படி இனிமேல் வாழ்க்கையை சமாளிக்க போகிறோம், எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாருடைய அன்பு அவங்களுக்கு போதவே இல்லை. யார் அன்பு காமிச்சாலும் ஏதோ பரிதாபப்படுறாங்க அப்படின்னு மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ கண் பார்வை இல்லை, வராதுன்னு தெரியும். இனி எப்படியாவது வாழ்க்கையில் முன்னால் வந்து தான் ஆகணும். இத்தனைக்கும் குடும்பம் இருக்குது, நல்ல அன்பான கணவரும் இருக்கார். ஆனாலும் யார் அன்பு கொடுத்தாலும் இவங்களுக்கு ஏதோ ஒரு பற்றாக்குறை இருந்துகிட்டே தான் இருக்குது. கணவர் ஊக்கப்படுத்தி பார்க்குறாரு. இல்லை வா போகலாம், நீ தான் போகணும், வேலைக்கு போகலாம் எல்லாம் சொல்கிறாரு. ஆனாலும் என்னால் முடியாது, முந்தி மாதிரி பேருந்தில் ஏற முடியாது, இடம் பிடிக்க முடியாது, உட்கார முடியாது, இறங்கி நடக்க முடியாது, வெறும் கவலைகளை மட்டுமே சொல்லிட்டு வராரு. அவங்களுடைய கணவர் அவர் ஒரு ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்.
இராணுவத்தில் இருக்கிறதுனால அவருக்கு இன்னும் இவங்களை விட கூட இன்னும் அதிகமாக துணிச்சல் இருக்குது, மன உறுதி இருக்குது. தன்னுடைய மன உறுதியின் துணிச்சலையும் எப்படியாவது மனைவிக்கு கொடுத்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஒவ்வொரு நாளும் உறுதி வர மாதிரியே வார்த்தைகள் பேசிட்டு வர்றாரு. அப்புறம் சொல்கிறார், என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு முடிவு எடுக்கலாமா, இன்னைக்கு போய்ப்பார், ஆஃபீஸுக்கு நீ போகிற, தைரியமாக போகிற, கண் தெரியாது, ரைட், எப்படி போகணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. அவங்க பேருந்து வருது, அதில் ஏறுறாங்க, எல்லாரும் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, எல்லாரும் விலகுறாங்க, இவங்க போய் உட்காடுறாங்க, பயணச்சீட்டு வாங்குறதுக்காக பணம் கொடுக்குறாங்க, மறுபடியும் எந்த இடம் வருதோ அங்கே இறங்குறாங்க, இறங்கி கிளம்பி வந்துடுறாங்க. ஆஃபீஸுக்கு போகிறாங்க. திங்கட்கிழமை முடிஞ்சிடுது, செவ்வாய்க்கிழமை முடியுது, புதன்கிழமையும் முடியுது, வியாழக்கிழமையும் முடியுது. மனதில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தெம்பு வந்தாச்சு. இப்போ என்னால் முடியும்னு நம்பிக்கை. திங்கட்கிழமை இருந்த பலவீனம் புதன்கிழமை இல்லை, புதன்கிழமை இருந்த பதபதப்பும் பயமும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை இல்லை. ஒரு வாரம் போயிடுச்சு, சனி ஞாயிறு போயாச்சு, மறுபடியும் திங்கக்கிழமை கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா 2 நாள் வீட்டில் இருந்துட்டோமே, மறுபடியும் ஒரு பயம் வருது. அதையும் எப்படியோ எதிர்கொள்கிறாங்க. இப்போ இந்த பேருந்தில் இருக்கிற எல்லாரும் இவங்களுக்கு பரிச்சயம் ஆயாச்சு, ஓட்டுநர் பரிச்சயம் ஆயாச்சு, நடத்துனர் பரிச்சயம் ஆயிட்டாரு. எல்லாரும் எப்போ இவங்க வருவாங்கன்னு காத்துட்ருக்காங்க. 2வது வாரமும் முடிஞ்சிருச்சு. 3வது வாரம் தொடங்கும் பொழுது இவங்க இறங்க போகிறாங்க. இறங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது, அதற்காக ஆயத்தம் ஆகிறாங்க. தன் கையில் இருக்கக்கூடிய ஊன்றுகோல் எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாப், அந்த நிலையம் இடத்துக்கு வந்த உடனே அந்த நடத்துனர் வந்து சிரிச்சுட்டே சொல்கிறாரு, நிஜமாவே உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குமா அப்படின்னு. ஓட்டுநரும் பஸ் ஒரு இடத்துல வந்து நின்ன உடனே அவரும் திரும்பி, நானும் இதே தான் சொல்லணும்னு நினச்சேன், ரொம்ப பொறாமையாக இருக்குது. இவங்களுக்கு புரியல, எங்கிட்ட தான் பேசுகிறீங்களா? ஆமாம், உங்ககிட்ட தான் பேசுகிறோம், பொறாமையாக இருக்குது. என்னை பார்த்து பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்குது? நல்ல கண் பார்வை இருந்த நபர் ஏதோ ஒரு விபத்துனால கண் பார்வை எழுந்துட்டு திக்கி திணறி தடவி மெதுவாக போயிட்டுருக்கேன். மனதுக்குள்ளே ரொம்ப பயம் இருக்குது, உறுதியாகவே இல்லை நான். அப்படிங்கும்போது அதுக்கே நாங்கள் சொல்லலை, உங்களை நீங்கள் பஸ் ஏற வரும்பொழுது ஒரு இராணுவ உடையில் இந்த வீதி முக்கில் ஒரு நபர் இருக்கார், நின்று பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் சாலையை ஒழுங்காக தாண்டுறீங்களா அப்படின்னு பார்க்குறாரு. சாலையை தாண்டி நீங்கள் பேருந்தில் ஏறிட்டீங்களான்னு பார்க்குறாரு. ஏறி நீங்கள் இடம் பிடிச்சி உட்காந்துட்டீங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்க, பார்த்தாலும் உங்களுக்கு பார்வை இல்லைன்னு தெரிஞ்சும் சந்தோஷமாக கையசைக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் எங்கே இறங்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் இறங்க வர்றதுக்கு முன்னாலேயே அதே பேருந்து நிலையத்தில் அவர் வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்கள் இறங்குறத பார்க்குறாரு, சாலையை கடக்கிறத பார்க்குறாரு, எந்த இடத்துக்கு நீங்கள் போகணுமோ அதை பார்க்குறாரு. உங்கள் பின்னாலேயே கொஞ்சம் இடம் விட்டு பின்னாலேயே வந்துட்டுருக்காரு. உங்கள் அலுவலகத்துக்குள்ளே நீங்கள் போகிற வரைக்கும் பார்க்குறாரு. உங்களை தாண்டி தான் இந்த பேருந்து போகுது. நீங்கள் அலுவலகத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் நின்று ஒரு சல்யூட் ஒன்று பண்ணிவிட்டு அவர் தன்னுடைய வண்டியில் கிளம்பி போகிறாரு. இந்த பெண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்க சொன்ன அத்தனையும் வச்சு பார்த்தா அது இவங்களுடைய கணவர்னு அவங்களுக்கு தெரியுது. எந்த கணவர் கொடுத்த அன்பு தனக்கு பத்தலைன்னு நினச்சாங்களோ, யார் அன்பு காமிச்சாலும் அதில் ஏதோ பற்றாக்குறை இருக்குன்னு நினச்சாங்களோ, எல்லார் அன்புலேயும் ஒரு பரிதாபம் இருக்குன்னு நினச்சாங்களோ, அந்த பெண்ணுக்கு திடீர்னு அவங்களுடைய கண்ணுக்குள்ளே ஒரு ஒளி பிறந்த மாதிரி இருக்குது. அந்த ஒளி வெளி உலகத்தை பார்க்கக்கூடிய ஒளி அல்ல, மக்களை பார்க்கக்கூடிய ஒளி, தன் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய பாசத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒளி. தன்னுடைய இராணுவ வீரனாக இருக்கக்கூடிய கணவர் தான் வரும்பொழுது தன்னை பேருந்தில் ஏற்றி விடுற வரைக்கும் வந்து, ஆனால் கூட வராமல் தானே போய் ஏறுற அளவுக்கு தன்னை பார்த்து இறங்கி தான் தன்னுடைய அலுவலகத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் நின்று ஒரு வீர வணக்கம் மாதிரி ஒரு சல்யூட்டும் அடிச்சுட்டு போகிறாரு. அப்படிங்கும் பொழுது கேட்டபோதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. பெரும்பாலான நம்ம பக்கத்தில் இருக்கவங்க காட்டக்கூடிய அன்பை இப்படி தான் சரியாக புரிஞ்சுக்காமல் இருக்கும். நம்மளை முன்னால் போன்னு சொல்லும் பொழுதெல்லாம் ஏதோ நம்மக்கிட்ட இரக்கம் காமிக்கலை, நம்மக்கிட்ட அவங்க பரிவு காமிக்கலைன்னு நினைக்கிறோம். பரிவும் இரக்கத்தையும் விட இன்னும் முக்கியமான அழகான அன்பினுடைய வெளிப்பாடு இருக்குது. அது நம்ம மேலே நம்ம குடும்பம் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. அப்போது உங்கள் குடும்பம் பின்னாலிருந்து உங்களை நம்பி தள்ளும். போ முன்னாலன்னு சொல்லும். அவங்க சொல்லக்கூடிய உறக்க உங்களை போன்னு சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? அவங்களுக்கு இரக்கமே இல்லாத மாதிரி தோணும். இரக்கமே இல்லாமல் தான் அன்பை அவங்க காமிப்பாங்க. அதுக்கு ஒரு அழகாக ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் தெரியுமா? பீயிங் வெரி க்ரூயல் டு பி கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அன்பை காண்பிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் சத்தமாக முரட்டுத்தனமாக முள்பலா மாதிரி தான் இருக்கணும். அப்படி யாராவது உங்ககிட்ட அன்பை காமிச்சாங்கன்னு வைங்க, பரிவு காட்டாமல் முரட்டுத்தனமாக உன்னால் முடியும் அப்படின்னு தள்ளினாங்கன்னா தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் சக்தியை உங்களுக்கு காண்பிக்க ஒரு உந்து விசை தேவைப்படுது. கொஞ்சம் அழுத்தமாகவும் ஆழமாகவும் ஆவேசமாகவும் யாராவது உந்துனாங்கன்னா காட்டுறது அன்புன்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய உறுதி அழகாக வெளிப்படும். அன்புதான்
உயர்ந்தது அன்பே கடவுள். அன்பென்பது ஒரு இறையியல் பண்பு, அதில்தான் உள்ளது மனிதனின் மாண்பு. அன்பென்பது ஒரு இறையியல் பண்பு, அதில்தான் உள்ளது மனிதனின் மாண்பு. ஆயிரம் இருந்தும் அன்பில்லையேல் எதுவுமே ஒன்றும் இல்லை, இவ்வுலகில் எதுவுமே ஒன்றுமில்லை. அதிசயங்கள் பல நிகழ்ந்திடினும் ஆண்டவனை பாடி துதித்திடினும், அதிசயங்கள் பல நிகழ்ந்திடினும் ஆண்டவனை பாடி துதித்திடினும், அரவணைப்பு பல கொடுத்திடினும் அன்பில்லையே ஒரு பயனும் இல்லை, அன்பில்லையே ஒரு பயனும் இல்லை. அன்பென்பது ஒரு இறையியல் பண்பு, அதில்தான் உள்ளது மனிதனின் மாண்பு. ஆயிரம் இருந்தும் அன்பில்லையேல் எதுவுமே ஒன்றும் இல்லை, இவ்வுலகில் எதுவுமே ஒன்றுமில்லை. ஆன்றோரைப் போல் என்றும் இருந்திடினும், சான்றோரைப் போல் என்றும் நடந்திடினும், ஆன்றோரைப் போல் என்றும் இருந்திடினும், சான்றோரைப் போல் என்றும் நடந்திடினும், அறிவில் சிறந்து விளங்கிடினும் அன்பில்லையே ஒரு பயனும் இல்லை, அன்பில்லையே ஒரு பயனும் இல்லை. அன்பென்பது ஒரு இறையியல் பண்பு, அதில்தான் உள்ளது மனிதனின் மாண்பு. ஆயிரம் இருந்தும் அன்பில்லையேல் எதுவுமே ஒன்றுமில்லை, இவ்வுலகில் எதுவுமே ஒன்றுமில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளென்டி வேலி FM அலைவரிசையூடாக வானலையில் தேனலையாய் வண்ணத்தமிழை மிதக்கவிடும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. நேர்களே, பகவத்கீதையை பற்றிய ஒரு சிறு தகவல். நீ போர் செய்ய வேண்டும் என்றால், நீ கையில் ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்றால், முதலில் உன் தகப்பனிலிருந்து தொடங்கு, முதலில் உன் சகோதரர்களிடமிருந்து தொடங்கு. அப்பொழுதுதான் உயிர்த்தன்மை என்றால் என்ன என்று உனக்கு தெரியும் என்று சொல்லுவதற்கான ஞான வாக்கியமாக வந்து சேர்ந்ததுதான் பகவத்கீதை.
அடுத்தவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நாம் தவறு செய்கிறோம். நம்முடையவர்கள் என்று சொன்னால் மட்டுமே நமக்கு கை கால் நடுங்குகிறது என்றால் மனிதர்களாக வாழ்வதற்கே அர்த்தம் இல்லையே. நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா இன்னும், அடக்குனா அடங்குற ஆளா நீ இழுத்ததும், பிரியிற நூலா நீ தடையலாம், மதிக்கிற ஆளா நீ விடியல, விரும்பிடும் காபாலி. மகிழ்ச்சி. கருணையை மறு கவலை கல்லையாறு, இதயத்தில் ஒரு இருக்கும் ஒரு பொரு, யாவும் இங்கே மாயம் மாயம், உன் வீரம் என்றும் சீரிப்பாயும், நம் தேசம் எங்கும் ரோஷமேறும், ஒரு வார்த்தை கூட புது மாற்றம் காணும். சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரோ கபாலி, அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. கபாலிடா. விடுதலை எடை விட என்ன நினை, பயத்தைய முறை பகல் கனவை உடை, வீரம் தியாகம் மோதும் மோதும், உன் தோளில் காயம் மாறும் மாறும், இனி கோதம் துரோகம் மாயும் மாயும், வருங்காலம் இனியும் இதிகாசமாகும். காபாலி 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 காபாலி. நீங்க கேட்டுக்கொண்டு இடப்பட வானமுடம் தமிழ் ஒளிபரப்பு சேவை. தமிழ் ஒளிபரப்பு சேவை. உள்ளூர் வானொலி பிளனி வழி FM 88.6 அலைவரிசை ஊடாக ஒளிபரப்பாகும் வானமுடம் தமிழ் ஒளிபரப்பு சேவை.